சார் ஒரு சின்ன ஒரு கோரிக்கை மட்டும் சொல்லலாம். ஒரு சிலர் மட்டும் சொல்லலாம். ஹேண்ட் மைக் கொடுங்க. மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒரு சில கோரிக்கையை மட்டும் என் சைட்லேருந்து, ஏன்னா நான் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். நான் சபையில் ஒரு 8 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபுட் கோர்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன், ரெஸ்டாரண்ட் மேனேஜராக. அப்புறம் பீஸா ஹட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ மல்டி குசைன்லேயே இருக்கிறேன். அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் ஷாப் எல்லாத்துலேயுமே ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டு என்ன பண்ணுறாங்கன்றதும் தெரியும் எனக்கு. இப்போ நம்ம இப்போ ஃபுட் ஷாப் அவுட் சைடில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்றது தெரியும். நான் குறையா சொல்ல வரலாம். முக்கால்வாசி என்னன்னு சொல்றீங்கன்னா MSG மோனோ சோடியம் குளுட்டமேட். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 kgக்கு வந்து 1 kg ஃபுட்டுக்கு வந்து இத்தனை கிராம் தான் கலக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் வினிகர் வந்து இப்போ வந்து ஃபுல்லாகவே சிந்தட்டிக் வினிகர் வந்துருச்சுன்னா. வினிகர் வந்து நல்லது தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிந்தட்டிக் வினிகர். அந்த சிந்தட்டிக் வினிகர்னால தான் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வயிறு புண்ணு, வாய் புண்ணு அப்படி ஸ்டார்டிங்கில் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணுறது அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலரு அதுக்கப்புறம் தேவையானதுக்கு கூட போட தேவையில்ல ஃபுட் கலரை. இப்போ இன்னொன்னா ஃபுட் கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ ஏன்னா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதையே மேனுஃபேக்சர் ஆகுதுங்க, அது ஸ்டாப் பண்ணுறேன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பயோ கவர் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. பயோ கவரும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பயோ கவர் வந்து நாங்கள் ஃபுட் ஸ்டால் தான் போட்டிருக்கோம். எங்களால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. அதனால இத்தனை பேர் இருக்கும் நம்மளுக்கு ஃபுட் வேண்டாரு. கவர்மெண்ட்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணின்னு வச்சுங்களேன், எங்களுக்கு அதுக்கு தகுந்த ரேட்டு கொடுங்க. ப்ராஃபிட் வந்து கவர்மெண்ட்லேருந்தே பண்ணுங்க. ஏன்னா இத்தனை பேர் இருக்கும் எங்களுக்கு. இப்போ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா என் ஷாப்லேயே வந்து 4 கேரி பேக் பாக்கெட் யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் வந்து ஒரு கரெக்டானதாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கவருமே கிடைக்குதுண்ணா. இப்போ ஆட்டி இது போகிறது ஒரு கவர் இருக்கு, அதுதான் வந்து ஹீட் வந்து தாங்கும். இப்போ கோல்டு போட்டோம்னா அது எந்த கவர்னா தாங்கும். அதில் மைக்ரோ ஃபைபர் வந்து அதில் உள்ள போகுதுன்னா அதுக்கப்புறம் உடம்புக்குள்ள கலகுது. இப்போ நான் சொல்றது எல்லாமே இப்போ கரண்ட்ல நான் இருக்கிறத பார்க்குறேன், என்ன சுச்சுவேஷன்ல இருக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணுறேன், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மைக்ரோ ஃபைபர் எடுக்கிறதுக்கு வந்து எல்லா ஃபுட்லையுமே மைக்ரோ ஃபைபர் போகுது. இப்போ புளி இருக்கு பார்த்தீங்களா, நம்ம உணவு யூஸ் பண்ணுறோமே, அந்த புளி வந்து அந்த மைக்ரோ ஃபைபரை எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால எல்லா ஷாப்லையுமே அது அந்த புளியை வந்து ஒரு ஃபுட் கேண்டி மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கலாம். மைக்ரோ பிளாஸ்டிக் அந்த புளி யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா நம்ம உணவுல, அதோட தன்மை வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து எடுத்து சொல்றாங்க ஃபுட்ல இருந்து. இப்போ அது ஒரு கேண்டி மாதிரி எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வச்சிருக்காங்க பிளாஸ்டிக் ஸ்டால்ல. நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு சைட்ல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, ஷாப் வந்து நம்ம அப்ஜெக்ஷன் இல்லாத இடத்துல பர்மிஷன் வாங்கி தான் போடுறோம். திடீர்னு மறுநாள் போய் பார்க்கும்போது ஷாப் இருக்க மாட்டேங்குது. இப்போ நான் அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு எடுத்துடுறாங்க. இப்போ நம்ம ஷாப்பு ஒரு நம்பரை கொடுத்து வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கேன், நான் என் ஷாப் வந்து 1 2 அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் கொடுத்துருக்கேன். நான் மாதம் வந்து வாடகை கொடுக்குறேன். எல்லாருமே நான் மாதம் வந்து 2000 ரூபாய் வாடகை கூட கொடுக்குறது தயாரா. ஓகே இல்லை இதுதான் வந்து அடிப்படையாக தேவையான. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்னன்னா மாதம் வந்து எங்களால் ஒரு ஃபுட்டு வேண்டாரால, இப்போ நம்ம தமிழ்நாடு கடன் இருக்கு பார்த்தீங்களா, 1000 ரூபாய் எங்களால் ஒருத்தரால் கொடுக்க முடியும். ஒருத்தராலே 1000 ரூபாய் கொடுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ வந்து எங்களுக்கு நம்ம இன்டேக் பண்ணுறோம், கொடுக்குறோம், நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம். அதை எங்களால் பண்ண முடியும். எங்களால் ரெண்ட் கொடுக்க முடியும், எங்களால் லைசன்ஸ் பே பண்ண முடியும், எங்களால் வந்து அஃபோர்டபுளாக எல்லாத்தையுமே கரெக்ட் ப்ரைஸில் கொடுக்க முடியும், ஒரிஜினல் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபுட் கிரேட் மெட்டீரியல் எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்கணும் எங்களுக்கு. ஏன்னா எங்களால் பெரிய பிராண்டால எங்களால் ஆர்டர் பண்ண முடியாது. 1 லட்சம் பீஸ் 2 லட்சம் பீஸ் ஆர்டர் பண்ண முடியாது. அதனால காமனாக ஒரு இடத்துல வந்து ஷாப் போட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஷாப் எப்படி அம்மா மெடிக்கல் அந்த மாதிரி இருக்கோ, தளபதி மெடிக்கல்னு சொல்லிட்டு ஒரு போட்டின்னு வச்சுக்கலாம். நாங்கள் வந்து அதை போய் பர்ச்சேஸ் பண்ணிப்போம். நாங்கள் GST எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், எல்லாமே தயாராக இருக்கோம். இப்போ இன்னொன்று என்னன்னா, இப்போ ஐஸ் பாக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா மீட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எல்லாமே நாங்கள் டப்பாவில் போட்டு எடுத்துட்டு வரோம் பார்த்தீங்களா, அந்த ஐஸ் பாக்ஸில் வச்சுப்போம். இப்போ அந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆச்சுன்னா ஃபுட் வந்து கெட்டு போகலாம். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐஸ் பாக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து மீட் சம்மந்தப்பட்டதை அதில் வச்சு போனாங்க. அதே மாதிரி மாவு வந்து எத்தனை மணி நேரம் வச்சுக்கணும். ஏன்னா தோசை ஷாப்பும் இட்லி ஷாப்பும் தான் அதிகமாக இருக்கு. மாவு எத்தனை மணி நேரம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அத்தனை மணி நேரம் வச்சுக்கலாம். அதான் கரெக்டானது. ஏன்னா இட்லி தோசை தான் மெயின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீட்டு, இப்போ நம்ம கறி பொருள் யூஸ் பண்ணுறோம்,
அதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஐஸ் பாக்ஸ் ஒரு 5 ஹவர் தானே, ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஈவினிங் ஷாப் தான். அந்த ஐஸ் பாக்ஸ் டெம்பரேச்சர் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள நம்ம எஸ்எஸ்னா வந்து உங்களுக்கு அதிக நேரம் வந்து கோல்டுனா கோல்டா வச்சுக்கோம், ஹீட்னா ஹீட்டா வச்சுக்கோம். அந்த பாக்ஸ் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அதை நாங்க பர்ஃபெக்ட்டா வச்சுக்குவோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க சின்ன ஃப்ரிட்ஜ் கூட நான் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கும். இப்போ ஃபுட் கார்டன் ஃபுட் இது காமனா போறோம்னு சொல்றீங்க பாத்தீங்களா, எங்களுக்கு வந்து ஒரு பவர் சப்ளை இது பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இவி பைக் வந்து எக்கச்சக்கமா இருக்கு, அங்க பவர் சப்ளை எல்லாம் வைக்கிறாங்க. அதுக்கு எங்களுக்கு மீட்டர் கொடுத்துருங்க, அது எங்களுக்கு ஷாப் நம்பர் கொடுத்துருங்க, லைசன்ஸ் கொடுத்துருங்க, எல்லாத்தையுமே நான் வந்து பே பண்ணி பண்றதுக்கு ரெடியா இருக்கணும்.